ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்பியான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிளாஸ் அளவு கடலைப்பருப்பை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ கடலைப்பருப்பை ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்தது வாழைப்பூவையுமே நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையுமே இது கூட சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவையும் இது கூட சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ வடை தட்டுறதுக்கு இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கலாங்க. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டோன்னா வடை உள்ளே நல்லா வெந்துடும் வாழைப்பூ. இப்போ நமக்கு கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. நீங்கள் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க, இல்லைனா வெரைட்டி ரைஸு அந்த மாதிரிக்கும் தொட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.